அரசாங்கத்துக்கு ஒரு வரின்னு பணத்தை சம்பாதிக்கிறோம், அதுக்கு வரின்னு ஒருக்க கட்டிடுறோம். நீங்கள் இன்னொரு வரி தாங்கன்னு ஒருக்க கேட்குறீங்க. அப்போ அது வரியாக கொடுத்தது என் ஜக்காத்துன்னு வச்சுக்கிறக்கூடாது. வரின்னு ஒரு தொகையை வாங்குறான்ல, அதை ஜக்காத்துன்னு வச்சுட்டு போயிடலாம் தானே அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்குறாங்க. ஜக்காத்துன்னு சொன்னால் சும்மா கொடுக்கறது மட்டும் ஜக்காத்து ஆயிடாது. எதுக்கு செலவழிக்கணும்னு ஒரு முறை இஸ்லாத்தில் இருக்கிறது. 8 வகையான விஷயத்துக்கு தான் அந்த ஜக்காத்தை செலவழிக்கணும். அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த பணங்கள் 8 வகைக்கு செலவழிக்கிறது இல்லை. எதுக்கு செலவழிக்கிறது? மணிமண்டபம் கட்டுறதுக்கு செலவழிப்பாங்க. அது ஜக்காத்து செலவழிக்கிறது கிடையாது. சிலைகள் வைக்கிறதுக்கு உங்கள் ஜக்காத்து பணத்தை என்ன செய்வாங்க? வரி பணத்தை செலவழிக்கிறாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கெல்லாம் சொகுசாக வாழ்வதற்கு அவங்களுக்கு சம்பளம், வசதி, போக்குவரத்து, அது இதுன்னு சொல்லி பல வகையாக அவங்க வசதி உள்ளவர்கள் செழிப்பாக வாழ்வதற்கு இந்த வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வரி ஜக்காத்து நினைக்கிறீங்க, ஜக்காத்துலாம் இதுக்கு செலவழிக்கக்கூடாது. ஜக்காத்து இருந்தால் இதுக்கு செலவழிக்கிறதுக்குள்ளது கிடையாது. அதே மாதிரி ஆடல், பாடல், கூத்து, சினிமாவுக்கு விருது கொடுப்பது, சினிமாக்காரனுக்கு சினிமாவுக்கு பரிசு கொடுப்பது, 1 கோடி பரிசு, சிறந்த திரைப்படத்துக்கு நம்ம வரி பணத்திலேருந்து சினிமாவுக்கு பரிசு கொடுத்தா ஜக்காத்தா? ஜக்காத் என்பது இதுக்கெல்லாம் இதுதானே கொடுக்குறோம், அரசாங்கத்தில் கொடுக்குற வரி. இதெல்லாம் ஜக்காத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு ஒருத்தர் ஜெயிச்சுட்டான்னு சொன்னால் உலக கோப்பையில் வென்றுட்டா ஆளுக்கு 1 கோடி தர்றோங்கிறான். இதுக்கு அவன் பிச்சைக்காரனாட, அவனுக்கு என்ன 1 கோடி கொடுக்குறீங்க? மக்கள் வரி பணத்தில் ஏன் கொடுக்குறேன்? நம்ம கை காசுலேருந்து, கட்சி பணத்துலேருந்து கொடு. ஒரு உலக கிரிக்கெட் கோப்பையில் இந்தியாக்காரன் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்கும் 1 கோடி ரூபா பணமும் ஒரு வீடும் கொடுக்குறாங்கிறான். அவனை சோத்துக்கு சேர்த்தவனா? நீ எங்களை மாதிரி மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கிட்டு நீ அது கொண்டே கொடுக்குற. அவன் கொடுக்க வேண்டிய நிலையில் அவன் இருக்கிறான். அவனுக்கு இது கொடுக்கணும். நீ ஊக்குவிக்கிறான், அவன் கட்சி சார்பாக உன்னுடைய காசை கொடு, சொந்த காசை கொடுத்துட்டு போ. மக்கள்கிட்ட வாங்குறது, நாங்கள் தீப்பெட்டி வாங்கினாலும் எங்கள்கிட்ட வரி வாங்குற, ஒரு பேனா வாங்கினா அதுக்கு நீ வரி பிடிச்சிக்கிற, அந்த வரியிலேருந்து இதெல்லாம் கொண்டே கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் தர்றோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய சாதனைகளை எல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்காக வேண்டி பல்லாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க. பொய்களை டிவியில் கொடுக்குற விளம்பரம், அதெல்லாம் நம்ம வரி பணம் தான். அது டிவியில் விளம்பரம் கொடுக்குறோம், அரசின் சாதனையை பாரு, அங்கே டிஜிட்டல் பேனர் வைக்கிறான். இதெல்லாம் யார் வீட்டு காசு? அரசாங்கத்திலேருந்து கொடுத்தானே நம்ம காசு தானே. அப்போ நம்ம ஜக்காத்தில் சேர்க்குறாங்க, ஜக்காத்துடைய இதில் செலவழிக்கல ஒன்றுமே. இது ஜக்காத்துக்கு சம்பந்தம் இல்லாததுல அரசாங்கத்தினுடைய வரி செலவாகுது. அதனால வரி என்பது வரிக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வரி ஒரு அரசாங்கம் என்ன செய்ய, உங்களோட கம்பல்சரி அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்குகிறது. அதுக்கு அது போக எவ்வளோ உங்கள்கிட்ட வருது அதுக்கு ஜக்காத்து கொடுங்க. 10 லட்ச ரூபாயில் ஒரு 3 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வரின்னு பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால் 7 லட்ச ரூபா உங்களுக்கு வருகிறது. அந்த 7 லட்ச ரூபாய்க்கு 2.5% போட்டு என்ன செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க. அதான் முறையை தவிர நாங்கள் ஏற்கனவே ஒரு வரின்னு ஒன்று கொடுத்துட்டோம் அரசாங்கத்துக்கு, அதனால தரமாட்டோன்னு சொல்ல முடியாது. அது அல்லாட்ட நிற்காது. அல்லா எதுக்கு கொடுக்க சொன்னா நீங்க அதுக்கு கொடுக்கல. நீங்க அரசாங்கத்திட்ட கொடுத்ததெல்லாம் ஜக்காத்துன்னு ஆகிறாது. அரசாங்கம் எதுக்கு செலவழிக்கிறான்னு பார்க்கணும்ல, அதுக்கு செலவழிக்கல. உங்களுடைய அந்த பணிகளுக்கு செலவு செய்யறதே கிடையாதுன்னு சொல்ல போனா அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம்.